ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா அந்த விஷப்பூச்சி கடிச்சு திறந்தால் நம்முடைய விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் நம்முடைய மல்லியோட உயிரை வந்து காப்பாற்றிட்டா இருந்தாங்க சொல்ல முடியும். இது பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி மேலே வந்து நம்ம விஜய் வந்து எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்றது இதிலே வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிருச்சிங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை வந்து ரெக்கவர் பண்ணி ஹாஸ்பிட்டலில் வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வராங்க. அந்த அப்பட்டு வந்து நம்மளுடைய மல்லியால் வந்து முடியாத வந்து இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜயை வந்து நம்ம மல்லி வந்து எப்படி வந்து தாங்கினாங்களோ அதே மாதிரி வந்து நம்முடைய விஜயம் பார்த்திங்கன்னா மல்லியை வந்து கூப்பிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறதும் அவங்களுக்காக வந்து ஏசி ஆன் பண்ணி விடுறதும் அவங்களுக்குள்ளே வந்து இருக்கிற நெருக்கத்தை வந்து அதிகரிக்குன்னு தாங்க சொல்ல முடியும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி எப்படி நம்மளுடைய விஜய்க்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டாங்களோ அதே மாதிரி வந்து நம்முடைய விஜயுமே வந்து மல்லிக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடுறாருங்க. இதெல்லாம் வந்து கனவா நனவா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மல்லி வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. எப்போயுமே வந்து எரிஞ்சு வருகிற விஜய் வந்து நம்மளை வந்து இவ்வளோ கேரிங்காக வந்து பார்த்துக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு காதலும் நம்மளுடைய மல்லியோட மனசில் வந்து தோணுதுங்க சொல்ல முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மல்லி உனக்கு எந்த உதவி வேணாலும் வந்து வீட்டில் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதா வந்து இருக்காங்க, அவங்கள வந்து உதவிக்காக வந்து கூப்பிட்டு இல்லை அன்னபூர்ணி இருக்காங்களா அவங்கள கூட்டுவோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுபோக தரையெல்லாம் வந்து செல்லுன்னு இருக்குது, அதனால் வந்து நீ தரையில் வந்து காலை வைக்காத அப்படின்ற மாதிரி இதெல்லாம் மேட்டெல்லாம் வந்து போட சொல்லியிருக்காங்க. எதுக்காக அந்த மாதிரி வந்து சொல்கிறாருன்னா, டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு விஷப்பூச்சி கடிச்சிருக்கிறது வந்து இப்போதைக்கு வந்து நாங்கள் வந்து குணப்படுத்தியிருக்கோம், ஆனால் அவங்க வந்து தண்ணியில் வந்து காலு பட்டு செனவி வந்து கண்டிப்பாக வந்து அந்த விஷம் வந்து இருக்கிற கொஞ்ச நஞ்சு வந்து அவங்களுடைய உயிரையே வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுனால நம்முடைய விஜய் வந்து கண்ணும் கருத்துமாக நம்மளுடைய மல்லியை வந்து பார்த்துக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி தாங்க வந்து ஹஸ்பண்டும் ஒரு மனைவி வந்து இருக்கணுன்ற மாதிரி வந்து நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கெடுக்கிறதுக்குன்னே இந்த வீட்டில் வந்து 2 ராட்சசிங்க இருக்காங்களே, இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாங்க இந்த மல்லியை வந்து போட்டு தரலான்னு பார்த்தா இவளை வந்து இந்த விஜயை வந்து காப்பாற்றி திரும்ப அந்த வீட்டுக்கு வந்து இவ்வளோ பாண்டிங்காக இவ்வளோ க்ளோஸாக வந்து அந்த மல்லியை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு அவன் பார்த்துக்கிட்டு வந்து இருக்கானே, அவன் வந்து மனசு மாறி மல்லி பக்கம் வந்து சாஞ்சிருவானோ, நம்மளெல்லாம் வந்து எதிரியாக வந்து நினச்சிருவானோ, நம்ம நினச்சது எதுவுமே வந்து நடக்காது போயிருமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து யோசிக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதா வந்து என்ன நினைக்கிறான்னா, இந்த ராஜேஸ்வரி கிட்ட வந்து நம்ம வந்து உஷாராக தான் இருக்கணும், போகிற போக்கிலே வந்து நம்மளை வந்து கோத்து விட்டு கிளம்பிடுவா, இவங்கள நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரஞ்சிதாவுமே வந்து ராஜேஸ்வரி வந்து நம்புறது வந்து சந்தேகம் தான். ஏன்னா வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து ஒரே நம்முடைய விஜய் தம்பின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா தம்பியோட சொத்தெல்லாம் வந்து எப்படியாவது வந்து ஆட்டையை போடணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அவள் கனடாவிலேருந்து வந்து இங்கே வந்து இருக்காங்க. நம்மளுடைய ரஞ்சிதாவுக்குள்ள வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு துளி கூட வந்து என்ன இல்லைங்க. இதை வந்து அந்த ரஞ்சிதா வந்து புரிஞ்சுக்காத அந்த ராஜேஸ்வரிக்கு வந்து ஜாலரை தட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து இருக்கிற வரைக்கும் இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி யார் முயற்சி பண்ணாலுமே வந்து நம்முடைய மல்லியும் விஜயும் வந்து பிரிக்கவே வந்து விட முடியாதுங்க. ஏன்னா நம்ம விஜய் வந்து மல்லி மேலே கோவப்பட்டாலுமே வந்து அவருக்குள்ளே வந்து ஏகப்பட்ட பாசம் மறைச்சி வச்சுருக்காருந்தாங்க சொல்ல முடியும். வரப்போகிற எபிசோடில் எதாவது நடக்கும்போது இந்த வீடியோ பிடிச்ச லைக் மறக்காது சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.